You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து வசனங்களை உங்களுக்கு அறிவிப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வேதத்தில் நிறைய காரியங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அவர் உபதேசத்தை கை கொள்ள வேண்டும், போதிக்கிற நாங்களும் கை கொள்ள வேண்டும், கேட்கிற நீங்களும் கை கொள்ள வேண்டும். வசனத்தை கேட்டு வசனத்தின்படி நடப்பதினால்தான் தேவனோடு கூட நடக்க முடியும். அவர் வருகையிலும் அவரோடு கூட கடந்து போக முடியும். கிறிஸ்துவுக்குள் மரித்தாலும் நாம் முதலாவது எழுந்து அவரோடு கூட சேர்க்கப்பட முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே போன நிகழ்ச்சியில, போன பகுதியில நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வரை தியானம் பண்ணியிருக்கிறோம். இந்த எபிசோட தான் பார்க்குறேன்னு சொல்றவங்க நீங்க இதுக்கு முந்தி எபிசோட பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தி பேசப்பட்டிருக்கிற எல்லா அதிகாரத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இன்னைக்கு இதே 10ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரை இந்த 3 வசனங்களை குறித்தான விளக்கத்தை நாம் கேட்க போகிறோம். நம்மத்தில பிஷப் ரெவரண்ட் பெனியசாய் அவர்கள் தொடர்ச்சியாய் நமக்கு அவைகளை பகிர்ந்து கொடுக்க போகிறார்கள். மத்தேயு 10வது அதிகாரத்தை பார்க்கும்போது இயேசுவின் போதனை குறித்து 10வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். அதிலே சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 12 பேரை அழைத்து அந்த 12 பேரை அனுப்புகிறதையும் இந்த 10வது அதிகாரத்திலே பார்த்தோம். அனுப்பப்பட்டவர்கள் அடையும் துன்பத்தை குறித்து பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் அனுப்பப்பட்டவர்கள் துன்பம் அடைவது மாத்திரமல்ல, எதற்கும் அஞ்சக்கூடாது என்பதை குறித்து பார்த்தோம். அதற்கு அடுத்து கிறிஸ்துவை மறுதலிக்காமல் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற காரியத்தையும், பிறகு ஏற்றுக்கொண்டவுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறதான பிரிவினை குறித்தும் அங்கே சொல்லிவிட்டு கடைசியாய் அங்கே கைமாறு, அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்குரிய கைமாறு என்ன, அல்லது அனுப்பப்பட்டவர்கள் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சீஷர்களாய் அவர்களை ஏற்படுத்தி அனுப்பும் பொழுது அவர்களுக்கு வருகிற கைமாறு என்ன என்பதை குறித்து 40, 41, 42 பார்க்கிறோம். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ வசனத்திலே பார்க்கும்போது உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்றால் யாரு? இந்த சீஷர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அது மட்டுமல்லாமல் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களோ என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த 3 விஷயம் பாருங்க. ஒன்று, உங்களை ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். என்னை ஏற்றுக்கொண்டால் என்னை அனுப்பினவரை என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்லாதபடிக்கு அடுத்தபடியாக தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு தீர்க்கதரிசிக்கேற்ற பலன் அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமான் ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான் அப்படின்னு இருக்கு. அப்போ நீதிமானுக்கு ஏற்ற பலன் என்ன என்பதை குறிப்பாக நாம் நித்திய ஜீவன் என்ற நிகழ்ச்சியிலே பார்த்திருக்கோம். நீதிமானுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டாம். அப்போ நீதிமானுக்குரிய பலன் என்ன என்று பார்த்தால் அங்கே நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இந்த வசனத்தின்படி பார்த்தா அனுப்புகிறார், போதிக்கப்படுகிறார்கள். போதிக்கப்படும் போது பயப்படாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏற்றுக்கொள்ளுகிறவருடைய வாழ்க்கையில பிரிவினை வரும். பிரிவினை வருகிற நேரத்திலும் கூட என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஏற்றுக்கொண்டவர்கள் உங்களை அல்ல என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதுதான் இந்த போதனை ஒரு சுருக்கமாக இருக்குது. அப்போ தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டு அனுப்புகிறதின் முக்கிய நோக்கம் இந்த கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்டா, அவர்கள் அந்த வசனத்தை கேட்கிறவர்கள், அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு பலன் என்ன என்று பார்த்தால் நித்திய ஜீவன் என்று சொல்லி அங்கே நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலன். அப்போ நீதிமானுக்கு ஏற்ற பலன் நித்திய ஜீவன். எனவே மார்க்கு சுவிசேஷம் மார்க்கு 9வது அதிகாரம் 37. இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றார். அப்போ இந்த சிறு பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தை
குழந்தையை குறிக்கவில்லை, ஒரு ஊழியக்காரனை குறிக்கிறது. அப்போ அந்த ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டால் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டது மாதிரி இங்க தெளிவாய் நமக்கு விளக்குகிறதாக பார்க்கிறோம். ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ அந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? சிறு பிள்ளைக்கு ஏற்ற சுபாவங்கள், அது மட்டுமல்ல, அப்படிக்கு சிறு பிள்ளையை போல குணங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கிய அர்த்தமாய் காணப்படுகிறது. காரணம் என்ன? அதுக்கு முந்தின பிந்தின வசனத்தை எல்லாம் பார்த்தா அனுப்பப்பட்டவர்களை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது, என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான், என் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு பலன் என்னன்னு கேட்டா நீதிமானுக்கு ஏற்ற பலன் அவனுக்கு கிடைக்கும். அப்போ அந்த பலன் என்ன? நித்திய ஜீவன். அது மட்டுமல்லாமல் சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியவன் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனுக்கு தன் பலனை அடையாமற் போவான் என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, அவர்களையும் என்ன செய்யணும்? அரவணைத்து அவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ அதனுடைய பலனை தேவன் பரலோகத்திலே வைத்திருக்கார், பலனை நமக்கு கொடுப்பார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அப்ப இந்த வசனத்தில் உள்ள காரியங்கள் நமக்கு ரொம்ப துல்லியமாய் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனிக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர், அதாவது நான் அனுப்பினவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ நம்மளை எந்த அளவுக்கு கொண்டு போய் தன் சாயலால உருவாக்கப்பட்ட அந்த தேவனையே இந்த இடத்துல கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம். நம்ம இந்த உலகத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய சமூகம் எட்டுகிறது என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதிலும் ஆண்டுடைய நாமத்தினால் உண்மையாகவே தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஊழியக்காரர்கள், இல்ல உண்மையாகவே தேவ சித்தத்தை நிறைவேற்ற வருகிற தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதற்கான பலனை அடைந்து தீர்வீர்கள் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்பதை இயேசு குறிப்பிடுகிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பகுதியில நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், அவர் அனுப்பினவர்களை ஏற்றுக்கொண்டால் தேவனை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை வேதத்தில் நமக்கு துல்லியமா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை நாம் தியானித்திருக்கிறோம். இதை தொடர்ந்து வர போகிற பகுதி 11ஆம் அதிகாரத்துல ஏறக்குறைய 19 வசனங்கள் ஒரு சம்பவத்தை மாத்திரம் குறிக்கிறது. கொஞ்சம் நீண்டிய அதிகாரம், ஒரு நீண்டிய பகுதி, 19 வசனங்கள். இந்த வசனங்களை குறித்து நம்ம மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். நாம் கவனிக்க வேண்டும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனம் 1 - 19 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். இவ்வளவு நேரம் ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்து முடித்த பிற்பாடு பரலோகத்தினுடைய மகிமையை ஜனங்களுக்கு காண்பிக்கும்படியாகவும் பிரசங்கிக்கும்படியாகவும் உபதேசிக்கும்படியாக அவ்விடம் விட்டு அவர் போனார். அப்படி போகும் பொழுது அத்தருணத்திலே காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவனுடைய கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தான் சீஷரில் 2 பேரை, தன்னுடைய சீஷர் 2 பேரை கூப்பிட்டு, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினார். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம பார்க்கும் பொழுது, அவர் ஆபிரகாமுடைய குமாரனும், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வசனம் சொல்லுது, அவர் ஆபிரகாமுடைய குமாரனும் தாவீதுடைய குமாரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. அப்ப பாருங்க, வருகிற மேசியா நீர்தானா என்று சொல்லி கேட்கும்படியாக ஆட்களை, தம்முடைய சீஷர்கள், யோவானுக்கு சீஷர்கள் இருந்தார்கள், அவனை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுது. அப்போ இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமா என்ன சொல்றார்? நீங்க கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவான் இடத்துல போய் அறிவியுங்கள். காரணம், நம்ம யோவான் சுவிசேஷத்துல வரும்பொழுது, யோவான் புஸ்தகத்துக்கு வரும்பொழுது இவரை குறித்து தான் அவர் பிரசங்கம் பண்றாரு. அப்படி பிரசங்கி கொண்டு, எனக்கு பின்பாக ஒருவர் வரப்போகிறார், அவருடைய பாதரட்சின் வாரை அவிழ்க்க கூட நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது இயேசு அங்க வந்துட்டாரு. அப்ப இயேசு அடையாளம் காட்டார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான் அப்படின்னு சொல்லி அடையாளம் காண்பித்தவர். இப்போ இயேசுவினுடைய மலை பிரசங்கம், உபதேசம், அவர் செய்கிற அற்புதம், அடையாளங்கள் எல்லாம் கேட்கும் பொழுதே இவனே ஆள் அனுப்பி கேட்கிறான், வருகிறவர் நீர் தானா இல்ல வேறொருவர் வர
காத்திருக்க வேண்டுமா? அப்ப ஆண்டவர் டைரக்டா சொல்றார், நீங்க காண்கிறதையும் நீங்கள் கேட்கிறதையும் யோவானுக்கு போய் அறிவியுங்கள். என்ன காண்கிறாங்க? குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்ட ரோகிகள் சொஸ்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் இதையெல்லாம் யோவானுடைய சீஷர்களுக்கு சொல்றார். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் வெறும் பிரசங்கம் மாத்திரமல்ல, பிரசங்கத்தோட அடையாளங்களையும் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்றார். வசனத்தை கேட்டு, அந்த வசனத்தை கேட்டு இடரல் அடையாமல் இருக்கிறவன் பாக்கியவான். அவர்கள் போய் இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்துக்கு போகிறீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? ஆண்டவர் கேட்கிறாரு. அல்லவென்றால் எதை பார்க்க நீங்க வனாந்திரத்துக்கு போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்திருந்த மனுஷனையோ அல்லது மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் அல்லவா இருப்பார்கள்? மெல்லிய வஸ்திரம் பட்டு வஸ்திரம். ஆனா யோவானுடைய காரியங்களை குறித்து இங்க நம்ம பார்க்கும் பொழுது, அவனுடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவன் ஒட்டக மயிர் தோலை போட்டு அவன் என்ன சாப்பிட்டு வெட்டுக்கிளியும் தேனையும் சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்தான். நீங்க அதை பார்க்க போனீர்கள். எதை பார்க்க போனீங்க? மெல்லிய வஸ்திரம் போட்டுக்கிறவங்க அரசர் மாளிகையில அல்லவா இருப்பார்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்ப இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வினாவி அவர்கள் கேட்கும் பொழுது இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? எக்ஸ்பிளைன் பண்ணி ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்படி சொல்லி அப்படியே கிட்ட வரும் பொழுது, அல்லவென்றால் எதை பார்க்க நீங்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான். யோவானை குறித்து ஆண்டவர் சொல்றார், இவன் தான் வழியை ஆயத்தப்படுத்துகிறவன். கிறிஸ்துவுக்கு முன்பாக 6 மாதம் பெரியவன் இவன் தான் கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவன். என்ன? மனம் திரும்புங்கள், தேவராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவன் தான் இந்த யோவான் ஸ்நானகன். இவனை குறித்து ஆண்டவர் தெளிவாக இங்கே ஆண்டவர் சொல்றார். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் போய் உனக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று வேத வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை, எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இவன் இயேசுவை குறித்து வினாவுகிறான், இயேசு அவனை குறித்து சொல்றார். வருகிறவர் நீர்தானா அப்படின்னு கேட்கிறாரு. அவர்தான். குருடர் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், போய் சொல்லுங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோவான் யார் என்பதை இயேசு திட்டம் தெளிவுமாய் சொல்லிவிடுகிறார். அவன் வந்த வழியை ஆயத்தப்படுத்த வந்தவன் என்பதை குறித்து ஆண்டவர் திட்டம் தெளிவுமாக அவனை குறித்து சொல்லுகிறார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானகனை பார்க்கல ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில ஒருத்தன் பெரியவனா இருக்கிறானா, அவன் இந்த பூமியிலே சிறியவனா யார் தாழ்த்துக்கிறானோ யோவானா பார்க்கல பெரியவனா இருப்பான் அப்படின்ற ஆண்டவர் கேட்டவர்களுக்கு மறுபடியும் உபதேசத்தை, வசனத்தினுடைய வெளிச்சத்தை இங்கே காண்பிக்கிறார். அப்ப பாருங்க, 12ஆம் வசனத்துல யோவான் ஸ்நானகன் காலம் முதற்கொண்டு இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். போர்ஸ் பண்ணப்படுகிறது. மனம் திரும்பணும். இந்த காலத்துல மனம் திரும்ப வேண்டும். இப்போ நம்ம வாழ்கிற நாட்கள் கடைசி நாட்களா இருக்கிறபடினால் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் நினைச்சா ஒரு நொடிப்போதில எல்லாரையும் மனம் திரும்ப செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் ஃப்ரீ வில்லியா நம்மளே விட்டுறார். நீயே மனம் திரும்பணும். நீ திருந்தனா நித்திய வாழ்வு, நீ திருந்தவில்லை என்றால் உனக்கு ஆக்கினை தீர்ப்பு, நரகம் காத்து கொண்டிருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுகிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப கீழே நம்ம பார்க்கப்படும் பொழுது நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்டு. யோவான் வருகிற வரைக்கும் தீர்க்க தரிசனங்கள், அவன் இவ்விதமாய் இருப்பான்,
இவ்விதமா இருப்பான்னு சொல்லி எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவானை குறித்து எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிறவன் எலியா இவன் தான், கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவருக்கு சொல்றார். அப்ப கேட்கறதுக்கு காது உள்ளவன்னா எல்லாருக்கும் காது இருக்கு. இதே வார்த்தையை வெளிப்படுத்தல நம்ம பார்க்கலாம். அப்படின்னா கேட்க மனமுடையவன் கேட்க கடவன். ஆண்டவர் சொல்லுகிற அந்த கருத்து என்னன்னா, ஒரு வசனத்தை கேட்க மனது இருந்தால் அவன் கேட்க கடவன். அப்போ வசனத்துல நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிற எலியா இவன் தான், கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். 16ஆம் வசனம், இந்த சந்ததியை யாருக்கு நான் ஒப்பிடுவேன்? சந்தவை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம் நீங்கள் மறக்கடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படியெனில் யோவான் போஜனபானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்று சொல்லுகிறார்கள். இப்ப இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது இன்னும் அவன் போஜனபானம் பண்ணவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா, அவன் திராட்சை ரசமும், நம்ம லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல என்ன அவன் போஜனபானம் பண்ணல. ஜனங்க எதை கம்பேர் பண்றாங்கன்னா, லூக் சாப்டர் 1:15 அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றிலிருந்து இருக்கும்போது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன் தான் இந்த யோவான் ஸ்நானகன். அப்போ அவன் போஜனமானம் பண்ணல. சுருக்கமா சொல்ற, இயேசு கிறிஸ்து இவர் போஜனமானம் பண்றாரு. என்னன்னா பாவிகளோடு இவர் போஜனமானம் பண்றாரு. இவர் வந்த நோக்கமே பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். மதுபானம் திராட்சை ரசம் குடியான், அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனாக அவன் காணப்பட்டான். அதாவது இங்க ரெண்டு விஷயம் யோவானை சொல்லும் போது, அவர் போஜனம் பானம் பண்ணக்கூடியவராய் வரவில்லை, அவனை பிசாசு என்றார்கள். ஆமா, ஆனா நான் போஜனம் பானம் பண்ணக்கூடியவனாய் வந்தேன் என குடிக்காரன்னு சொல்றாங்க. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அதான் மனுஷகுமாரன் போஜனமானம் பண்ணுகிறவரை வந்தார். அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனும் மனுஷன் ஆயக்காரரும் பாவிகளோடு சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது தன் பிள்ளைகளினால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். இதைதான் ஆண்டவர் சொல்றார். அப்போ கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன, யோவான் வந்த நோக்கம் என்ன என்பதை இந்த பகுதியில தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பகுதியில மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதும் போது இந்த பகுதிக்கான முழுமையான விளக்கத்தை தேவன் நமக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. இப்ப சொல்லப்பட்ட இந்த பிரீஃபான டீட்டெயில நீங்க வச்சு படிச்சீங்கன்னா இப்போ உங்களுக்கு அது பூரணமாய் புரிந்துவிடும். எனவே எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் வேதத்தை படிக்கணும். அப்படி நீங்க வேதத்தை படிக்க அதில் உள்ள காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். வசனத்தை வாசிக்க கர்த்தர் நம்ம எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள ஆரோக்கியத்தை தந்து இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை வரை தேவன் நம்மை வழிநடத்துவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போ இதோட அடுத்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். 20ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை நம் மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா பகிர்ந்து கொள்ள போகிறார். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் பார்க்கும்போது ஆண்டவருடைய இருதயத்தில் உண்டானதான வேதனை வெளிப்படுகிற வார்த்தையை பார்க்கிறோம். என்ன வேதனை? ஆண்டவர் வந்ததும் செயல்பட்டதும் அவர் பூமியில் செய்த காரியங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும்படி செய்தார். அதுக்குதான் வந்தார். ஆனா அவருடைய அழைப்புக்கும் அவர் வந்த நோக்கத்துக்கு எதிர்மாறான சில காரியம் நடக்கிறது. ஜனங்களை சந்தோஷப்படுத்த, ஜனங்களை வழிநடத்த, ஆசீர்வதிக்க அவர் தமது வார்த்தைகளை சொல்லி வார்த்தையின் மூலம் அநேகரை ஆயத்தப்படுத்தினார். ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்க மனமில்லாத சில கூட்டங்கள் இருந்தது. அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நியாய தீர்ப்பு ரொம்ப பயங்கரமானது அப்படின்ட்டு அன்றைக்கு அவர் ஊழியம் செய்த நாட்களில் குறிப்பிட்டோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிறவர்களும் மனந்திரும்பாமல் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டு மனந்திரும்பாவிட்டால் மிகவும் ஆபத்தை நோக்கி செல்ல முடியும். ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டும்படி 6 இடங்களை குறித்து சொல்றாரு. ஒரு 6 இடத்தை வித்தியாசப்படுத்தி காட்டி சொல்றாரு. 1, அப்ப இது என்ன? எச்சரிக்கையின் செய்தி. இப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பகுதியில ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன சொல்றார்? அந்த எச்சரிப்பின் துவக்கம் கடிந்து கொள்ளுகிறார். கண்டிப்பா கடிந்து கொள்றார். யாரை கடிந்து கொள்ளுவாங்க? கீழ்ப்படியாதவங்க. இருக்கிற ஒரு ஒழுங்குக்கு மாறாக பேதுரு ஒரு முறை
ஆண்டவர் சில காரியத்தை சொல்றாரு. எதற்காக வந்தாரோ அதற்காக அவர் சொல்றாரு. மத்திய 16 படிக்கிறோம். 16 அப்ப சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவையே கொண்டு போயிட்டு அவன் கடிந்து கொள்ளுகிறான். 21, 22 வசனங்கள் மேல பார்க்கும்போது 16 அதிகாரத்துல அதன் பிறகு ஆண்டவரும் அவன் மனுஷிகமா இருந்ததினாலே, அவன் உணராமல் பேசினதினாலே, தெய்வீக பாதிப்புக்கு காரணமானதினால் ஆண்டவர் அவனை திரும்ப சாத்தானே என்று கடிந்து கொள்ளுகிறார். ஓகே, 20 வசனம். அப்பொழுது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் ஊழியத்துல மனந்திரும்புதல் செய்தி மட்டும் கொடுக்கவில்லை, அற்புத அடையாளங்களோடு ஊழியத்தை செஞ்சார். ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்படணும்னு. அப்போ ஆண்டவர் கூட என்ன செய்தி கொடுத்தார்? அவர் வந்தபோது 4:17 மத்தேயு 4:17 மனந்திரும்புதலின் செய்தியை தான் ஆண்டவர் கொடுத்தார். அப்ப இந்த மனந்திரும்புதலின் செய்தியை அவர் சொன்னபோது பாருங்க, மனந்திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள, ஒரு மனுஷன் செய்தியை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தால் அங்க கடிந்து கொள்ளுதல் இல்லை, ஆதரவான ஆசீர்வாதமான வார்த்தைகள். ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலன்னா பெற்றோர் கூட அவ்வளவுதான். நான் நல்லதை சொல்லும் போது அவங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வார்த்தை கடுமையாதான் வரும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சரி, 6 தேசத்தை குறித்து சொல்றாருன்னா 2 வசனங்களில் சில காரியமும் அடுத்த 2 வசனங்களில் சில காரியத்தையும் சொல்றார். அப்போ என்ன சொல்றாரு பாருங்க, கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. ஐயோன்னா என்ன? தண்டனை அல்லது கேடு. ஐயோங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை இல்லை. அதாவது ஒரு பட்டணம் மிகுந்த பிரச்சனைக்குள்ள போற ஐயோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணப்படுது இந்த இடத்துல. ஐயோங்கிறது பரிதாபமும் இருக்கு. ஆமா, ஐயோ, ஆமா, அதான் ஆபத்து. ஏன்னா அப்போ இந்த ஐயோங்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு விழிப்புண்டாக்கி இருக்கு. இந்த ஆபத்தை சந்திக்காதபடிக்கு அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் இயேசு இங்க இருக்கிற சில இடங்களுக்கு போயிட்டு சுவிசேஷம் சொன்னார், வார்த்தையை சொன்னார். சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. போய் அந்த ஜனங்களுக்கு எல்லாம் சொன்ன போது இவங்க ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. அதனால்தான் வேதனையில சொல்றாரு, உங்களுக்கு பெரிய கஷ்டம் வரப்போகுது. அப்போ முதல்ல கோரோசினே உனக்கு ஐயோ, இவர்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்லியிருக்கார், தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 2வது பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. ஐயோ தனித்தனியா சொல்றாரு. அப்ப இவர்களுக்கும் தெளிவான வார்த்தை சொல்லப்பட்டது. ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டுகிறார். அப்ப இவர் சொன்னது மட்டுமல்ல, இந்த 2 இடங்களிலும் தெய்வ பலத்த அற்புதம் நடக்கப்பட்டிருக்கு. அற்புத அதிசயம் அந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா சொல்லிட்டு தான் சொல்றாரு, உங்களுக்கு முன்னாடி உங்க 2 இடத்துக்கும் வசனம் சொல்லப்பட்டது, அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஆனா இதை நீங்க பார்த்து கூட மனம் திரும்ப மனம் உங்களுக்கு இல்லை. அப்போ அவங்க செய்யற குற்றங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இவங்க தவறு செய்திருக்காங்க, இவங்க தவறான வழியில போயிருக்காங்க. அப்ப இவர்களுக்கு மனம் திரும்புதலின் செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஏற்றுக்கொள்ளாததினால் இன்னொரு 2 பட்டணத்தை முன்மாதிரியா காட்டுறார். என்ன? தீருவிலும் இவங்களுக்கு ஐயோ சொல்லல, தீருன்னு சொல்லி இருக்கு, ஐயோ சொல்லல. அடுத்து சீதோன் அப்படின்னு சொல்லி இருக்கு, இவர்களுக்கும் ஐயோ சொல்லல. ஆனா சுட்டி காட்டுறாரு என்ன? ஒருவேளை கோரோசினே பெத்சாயிதாவே உங்களிடத்தில் செய்யப்பட்ட அற்புதம் இந்த தீரிலும் சீதோனிலும் செய்யப்பட்டால் எப்படி நினிவே தேவ செய்தி போன போது ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து யோனா புத்தகத்துல மனம் திரும்பி எல்லாரும் தங்கள் உபவாசித்து ஒப்பு கொடுத்து அவர்கள் அழிவுன்னு அறிவிக்கப்பட்ட போதும் அழியாமல் தங்களை காத்து கொண்டார்களே, அத போல உங்ககிட்ட என் நேரத்தை செலவழித்தத போல இவங்களுக்கு செலவழிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு கேட்க மனசில்ல, கீழ்ப்படிய மனசில்ல. ஆனா இவர்கள்
கேட்கவும் கீழ்ப்படிய மனசு இருக்கு, ஆனா அங்க அந்த காரியம் அற்புதம் அடையாளம் செய்யல. இது 2 வசனம். அடுத்த 2 வசனம், 2 வசனத்துல 2 காரியத்தை சுட்டி காட்டுகிறார். என்ன தெரியுமா? கப்பர்நகும், ஒரு இடம் கப்பர்நகும், வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகும். இப்ப கப்பர்நகும்னா அங்கதான் ஆண்டுடைய ஊழிய செய்த இடம். அந்த இடத்துலதான் சுத்தி சுத்தி ஊழியம் செய்தாரு. அப்ப அவ்வளவு காரியம் அங்க செய்யும் போது அவர்கள் கூட ஏற்றுக்கொள்ள மனசில்ல. சொல்றாரு, பாதாள பரியந்தம் தாழ்த்தப்பட்டு போவாய். ஆண்டவர் பின்னால் நடக்கிற மனுஷன் முன்னால் இருக்கிற காரியம் மட்டும்தான் சொல்ல முடியும், பின் நடக்கக்கூடிய காரியத்தை சொல்ல தெரியாது. ஆனா ஆண்டவர் அவர் பின்னால நடக்கிற காரியம் அவருக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் எச்சரிக்கப்படுத்துறாரு இப்ப இந்த காரியத்தை குறித்து. அதுக்கு ஒரு காரியம் சொல்றாரு, இவ்வளவு காரியம் உனக்கு செய்யப்பட்ட, நீ கீழே போக போற. ஆனா அதே நேரத்துல சோதோமுல செய்யப்பட்டிருந்தால் அது நல்லா இருந்திருக்கும். ஏன் தெரியுமா? சோதோம் அப்படின்னு சொன்னாலே பயங்கர பாவத்தை சொல்லி சுட்டி காட்டுறது. உன்னை விட சோதம் பெற்றுன்றாரு. அப்ப கூட அவ்வளவு வார்த்தைகளை சொல்லியும் 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 அதை ஏற்றுக்கொள்ளல. ரொம்ப கீழே போயிடுவ சொல்லிட்டு 24 சொல்றாரு, நியாய தீர்ப்பு நாளில். 2 இடத்துல நியாய தீர்ப்பு பத்தி சொல்றாரு. மனம் திரும்புன்னு சொல்லிட்டு 2 இடத்துல ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு 2 இடத்துல நியாய தீர்ப்பை பத்தி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, உனக்கு நேரிடுவதை பார்க்கலாம் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உனக்கு சொல்லுகிறேன். என்ன விஷயம்? ஆண்டவர் எல்லாரோட பேசி கொண்டிருக்கிறார். ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு விருப்பம் இல்லை. சொல்லப்படுகிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு மனம் திரும்பி நல்வழியில் நடந்தால் வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கு தப்பி உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியும் என்ற விழிப்பு எச்சரிப்புக்காக தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லி ஆயத்தப்படுத்துகிறார். இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த ஸ்தலங்களில் இயேசு கடந்து சென்று ஊழியங்களை செய்தாலும் அந்த ஜனங்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் அவர் சொல்லி, நீங்கெல்லாம் அப்படி இருக்கிறீங்க, மனம் திரும்பி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசுறார். இதே போல அந்த பட்டணங்களுக்கு அனுப்பியிருந்தால் அவர்கள் மனம் திரும்பி இருப்பாங்களே. அதனால சோதம் குமாராக்கு நடந்ததை பார்க்கிலும் நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு அதிகமா நடக்கும் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு முன்குறிப்பிடுகிறார். இப்போ சவுத் இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்க, எவ்வளோ சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. குறிப்பா கேஜப் பட்டணத்துக்கு எவ்வளவு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷம் எல்லாம் அந்த நாட்களிலே ஒருவேளை நார்த் பக்கம், ஈஸ்ட் பக்கம், வெஸ்ட் பக்கம் அறிவிச்சிருந்தா எவ்வளோ பேர் மனம் திரும்பி இருப்பாங்களே என்ற ஒரு கோணத்துல அவர் பேசுகிறார். ஆனால் இன்னைக்கு மனம் திரும்பாத பட்சத்துல சோதம் குமாராக்கு உண்டானதை பார்க்கலாம் நமக்கு அதிலையும் பயங்கரமான காரியம் நியாய தீர்ப்பு நாளிலே உண்டாகும். எனவே இந்த பகுதிகள் என்ன சொல்லுகிறது? நேரம் கிடைக்கும் போதே மனம் திரும்பி விடுங்கள், ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுங்கள் என்பதை இந்த பகுதியின் மூலியமாய் தேவன் சொல்லுகிறதை நாம் இப்போது விவரமாய் கேட்டிருக்கிறோம். அது தொடர்ச்சியாய் 25ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து தேவன் பேசுகிறார். இதை குறித்து நம் மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 25 30 வரை 2 சம்பவங்களை குறித்து அந்த இடத்தை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக நாம் இந்த 11ஆம் அதிகாரத்தை பார்க்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் போன பின்பு 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கம் அனுப்பிவிட்டு போனார். இப்போ அவங்க போயிட்டாங்க. 12 பேரும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவங்களை அனுப்பிட்ட பிறகு இன்னொரு சம்பவம் நடக்கிறது. யோவான் அந்த காலகட்டத்தில் சிறைசாலையில் இருக்கிறார். அவரு 2 பேர் அனுப்பிட்டு, வருகிறவர் நீத்தானா இல்ல வேறுவர் நான் காத்திருக்க வேண்டுமா? அப்போ அதிலிருந்து 2லிருந்து 6 வரை அந்த வந்த 2 சீஷர்களுக்கு, யோவானுடைய சீஷர்களுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பி விடுகிறார். அனுப்பின பின்பு 7ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே யோவான் ஸ்தானகனை குறித்து சாட்சி, மேன்மையான சாட்சி சொல்லுகிறார். அவருக்காக ஊழியம் செய்த யோவான் ஸ்தானகனை குறித்து இயேசு கிறிஸ்துவே தெளிவான ஒரு சத்தியத்தை போதிக்கிறார். அது தவிர 20லிருந்து 24 வரை
பட்டணங்களுக்கு செய்யப்பட்ட காரியத்தை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்போ அந்த பட்டணங்களுக்கு செய்கிற காரியங்கள், சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதும் தேவன் செய்ததான் நன்மைகள், அற்புத அடையாளங்கள், இதையே நான் வேறொருக்கு செய்திருந்தால் நியாய தீர்ப்பு நாளிலே அவர்கள் மனம் திரும்பி இருப்பார்கள். இப்போ இவங்க மனம் திரும்பல, அதனால அவங்களை உணர்த்துகிறார். இதெல்லாம் சொல்லின பின்பு ஆண்டவராகிய இயேசு 25 இது 30 வரை ஒரு காரியத்தை சொல்றாரு. 25 27 பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு பிதாவாகிய தேவனை கனப்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு பிதாவாகிய தேவனை கனப்படுத்துகிறார், அவரை ஸ்தோத்திரிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஒரு காரியத்தை சொல்லுகிறத இங்கு பார்க்கிறோம். அப்போ அவர் யாரா? பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கு நீ யாருங்க? ஆண்டவர். அப்போ நாம் ஆராதிக்கிற அந்த தேவனாகிய கர்த்தர், அந்த பிதாவாகிய தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, அவர் அல்லாமல் வேறு எதையுமே நம்ம உண்டாக்க கூடாது தேவனுக்கு நிகராக என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து உரைக்கிறது. இயேசு கிறிஸ்துவ இங்கு சொல்லப்படுது, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. அதை சொன்ன பிறகு இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகனுக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சகலத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை குறித்து அவர் ஆண்டவருக்கு என்ன சொல்றார்? உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். அப்ப நாம் வேதத்தை பார்க்கும் பொழுது திருத்துவத்தின் அடிப்படையிலே தேவன் இருக்கிறார். தேவன் ஒருவர் தான். ஆனா குமாரனாகிய தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆகிய தேவன். ஆனா தேவன் ஒருவரே. அதற்கு பல விளக்கங்கள் இருக்கிறது, இப்ப அதற்குள்ளே நான் போகவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சகல காரியத்தை பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தினபடினாலே உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற விதமாக நாம் ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். வேதம் நமக்கு சொல்லி, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எபிரேயர் 13:14-15 சொல்லி பார்க்கும் பொழுது, ஆதலால் அவர் நாமத்தை துதிக்கும் ஸ்தோத்திர பலிகள் ஆகிய உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் அவர் மூலமாய் தேவனுக்கு செலுத்த கடுவோம் என்று நமக்கு வேதம் தெளிவாக எடுத்து உரைக்கிறது. எபிரேயர் 13:14 அல்லது 15 வசனத்தில் இருக்கிறது. ஆதலால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனி, எதுங்க? உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனுக்கு செலுத்த கடுவோம் என்று சொல்லி. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிதாவாகிய தேவன் சகலத்தையும் ஞானிகளுக்கும் மற்ற யாருக்கு, கல்விமான்களுக்கு வெளிப்படுத்தாதபடி பாலகனுக்கு வெளிப்படுத்தினபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவ பிள்ளைகளாக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஒரு நாள், கர்த்தரை துதிக்க ஒரு நாளும் மறந்து போக கூடாது. ஒரு காரியம் அடுத்து சொல்றாரு, ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருக்கிறது. இப்படி செய்வது, நாம் தேவனை துதிப்பது, தேவனை ஸ்தோத்திரிப்பது பரலோக இருக்கிற தேவனுக்கு எப்படி இருக்குதா? பிரியமா இருக்குது. அடுத்து கற்றுக் கொடுக்கிறாரு, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்றாரு, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் மத்தேயு புத்தகம் 28 வாசித்து பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? பரம் ஏறுவதற்கு முன்பாக சீஷர்களை அழைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் 28ஆம் அதிகாரம் 18 அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகள் யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு
உபதேசம் பண்ணுங்க என்று சொல்லுகிறார். அப்போ சகலமும் என் பிதாவினால் எனக்கு கொடுக்கப்படுது. அப்போ அடுத்த வசனம் சொல்றார் பாருங்க, பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். இதை நாம் தெளிவா இன்னும் பார்க்கணும்னு சொன்னா, வெளிப்படுத்தின புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் அவர் தன் தூதனை அனுப்பி தன் ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான விசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து தன் தூதனை அனுப்பி தன் ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டதான விசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இந்த இடத்துல அறிக்கையிடுகிறார். பிதா தவிர ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொரும் பிதாவை அறியான். அப்ப இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்றா, எல்லாமே தேவன் நமக்கு பிதாவின் மூலமாகத்தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் குமாரனை தன்னை பிதாவாகிய தேவனை குமாரனாகிய இயேசுவே தன்னுக்கு யாருக்கு சித்தமா இருக்கு, வசனம் பாருங்க, அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கு, எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ. நமக்கு ஒரு பெரிய கிருபை என்னன்னாக்கா, அந்த பட்டியலில் அந்த வசனத்துக்கு ஏற்ற பாத்திரமா நாம இருக்கிறோம். யாருக்குமே உலகத்தின் ஞானிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் பெரிய பெரிய அறிஞர்களுக்கும் தலைவருக்கு வெளிப்படுத்தப்படாத ஒரு காரியம் அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அந்த பிதாவாகிய தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள நமக்கு தேவன் கிருபை செய்து, பெரிய வாழ்க்கையில பெரிய கிருபை, ஒரு பெரிய பாக்கியம். தேவன் யார்? வானத்தையும் பூமியை படைத்த தேவன் யார்? அவர் என்ன செய்தார்? அவர் என்ன செய்ய போகிறார்? ஏன் குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு அனுப்பினார்? அவர் வந்த நோக்கம் என்ன? அவர் பட்ட பாடுகள் எதற்காக பாடுபட்டார் என்பதை குறித்தெல்லாம் நமக்கு அறிந்து கொள்ளுகிற பாக்கியம் நமக்கு இருக்குதுன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிற எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒரு பிதாவை அறியான். அப்ப நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், நமக்கு ஒரு நித்திய ராஜ்யம் உண்டு. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு பிதாவாகிய வெளிப்படுத்தப்பட்டதை நமக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த நித்திய ராஜ்யத்துக்கு ஏற்றதான வாழ்க்கை முறையும், அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போகிற வழியும், அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போகிற சத்தியமும், அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போகிற ஜீவனை அறிந்து கொள்கிற பெரிய பாக்கியம் நமக்கு தான். ஏன்னா மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அப்போ நமக்கு ஒரு பெரிய பாக்கியம்னா, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நஷ்டப்படுத்தி கொள்ளாதபடிக்கு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிற அந்த வழியை குமாரனாக இயேசு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது நமக்கு பெரிய பாக்கியம். ஆண்டவருக்கு என்ன செய்தாருன்னு சொன்னா, இந்த உலகத்து எது கிடைக்குது எது கிடைக்கலையோ, ஆனா நித்திய ராஜ்யத்துக்கு போகிறதான ஒரு காரியத்தை, வழியை இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்து இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது 28-30 வரை இயேசு இப்போ இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அதனால என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் பிதாவாகிய தேவனை குறித்து மேன்மைப்படுத்தி அவரை ஸ்தோத்தரித்து, அந்த பிதாவாகிய தேவன் குமாரனாக இயேசுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து அவரை குறித்து யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு வெளிப்படுத்தின பின்பு இயேசு இப்ப அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்க. அதனால வருத்தப்பட்டு பாரம், வருத்தத்தின் பாரம் எங்க சுமக்க முடியும்? நம் தலைமையில் இருக்குது ஒரு பாரம். ஆனா வருத்தத்தின் பாரம் தலைமலை இல்ல, நம்முடைய உள்ளத்துல. அப்போதான் அறைக்கூவல் விடுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன் சொன்னா, பிதாவாகிய தேவன் இவருக்கு சகலத்தை ஒப்பு கொடுத்து இருக்கிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீ வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிறாயா, நீ என்னிடத்தில் வா. இப்படிப்பட்ட ஒரு அறைக்கூவல் கூவி அழைக்கிறவர் இயேசுவை தவிர உலகத்தில் யாருமே. பாருங்க, நம்ம நல்லா இருந்தா தான் ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வேதனையோடு வருத்தத்தோடு கண்ணீரோடு வியாதியோடு பிரச்சனையோடு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்மளா ஒரு வீட்டுக்கு போனா கூட நீ இன்னொரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. வேதனையில் பற்றி யாங்க வீட்டுக்கு அழைக்க மாட்டாங்க. ஆனா உலகத்தில் ஒரே ஒருவர் தான், நீ வருத்தத்தோடு இருக்கிறாயா, நீ கண்ணீரோடு இருக்கிறாயா, நீ வியாதியோடு இருக்கிறாயா, நீ வருத்தத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாயா, நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்து சொல்றாரு,
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கு. நான் எப்படி இருக்கிறேன்? சாந்தமா. நீ வருத்தத்தோடு வந்தீனா நான் உன் மேல் எரிச்சல் அடைய மாட்டேன், நான் உன் மேல் கோபம் அடைய மாட்டேன். நான் எப்படிப்பட்டவர்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை, நுகனா என்ன? நுகத்தடி. இப்போ மாட்டு வண்டி இருக்கு, மாட்டு வண்டி மேல அந்த நுகத்தடி வைப்பாங்க. ஏன்னா அந்த மாட்டினுடைய எவ்வளவு வெயிட் இருக்கோ அந்த பாரம் எல்லாம் அந்த நுகத்தடி மேல் வந்து அந்த மாட்டு மேல் சுமக்கணும். அப்பதான் அந்த மாடு இழுத்து கொண்டு ஓடும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இது ஒரு வித்தியாசமா இருக்கிறது. என் நுகத்தைனாக்கா அந்த பாரம் தான். ஆனா அடுத்த வருஷம் அதை முடிக்கிறார் பாருங்க, என் நுகம் மெதுவாயும். என் நுகத்தடி உனக்கு எப்படி இருக்கும்? மெதுவா, பாரமா இருக்காது. நீ சுமக்கிறது பாரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னன்னா அவங்களுக்கு தெரிந்து வருத்தத்தின் பாரம் உள்ளத்துல சுமந்து கொண்டு இருக்கிறார். அதற்கு உதாரணமாக அந்த நுகத்தடினா அந்த யூதர்களுக்கு புரியும், இஸ்ரவேலுக்கு புரியும். ஏன்னா அவங்க நிறைய மாட்டு வண்டியை பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த நுகத்தடி மாட்டு மேல வச்சக்கா உடனே அந்த கழுத்து ஜிம்பும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த உலகத்தில வருத்தத்தின் பாரத்தை சுமக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன், நான் உங்களுக்கு நித்திய ராஜ்யத்தை தருவேன், நான் இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை உலகத்துக்கு தேவைப்பட நான் தருவேன் என்று அறைகூவல் கூவி அழைக்கிறவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. அப்ப இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் நமக்கு அநேக காரியங்களை குறிப்பிடுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அதாவது நான் உங்கள் மேல் சுமத்த பாரத்தை, அதாவது பாரம் என்பது இந்த உலகத்துல இயேசுவை பின்பற்றுறீங்க தெரியுமா? இயேசுவை பின்பற்றிக்கிட்டு போறீங்க. பின்பற்ற போகும்போது அது பலருக்கு பாரமா தெரியுது. ஏன்னா எவ்வளவு காரியத்தை விட்டு விலக வேண்டியது இருக்குது, இதெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு யோசிக்கிறீங்க. அவைகள் எல்லாம் நீங்க விட்டு விலகி இருப்பது உங்க ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். தேவ சமூகத்துக்கு போயிருவீங்க. இந்த உலகத்துல நீங்க இதெல்லாம் சிக்கொண்டு கூடாது என்பதை ஆண்டவர் இந்த பகுதிகளிலே நமக்கு உணர்த்துகிறார். அப்ப இந்த உலகத்தில் தேவனுக்காக வாழ்கிறது உங்களுக்கு பாரமா எண்ணப்பட்டாலும் அதை சுமந்து கொண்டு அவருக்கு பின்பதாய் போங்க. அவங்க நிச்சயம் அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார் என்பதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தின் இந்த பகுதியின் விவரத்தை நாம் கேட்டிருக்கிறோம். எனவே தொடர்ச்சியா 12ஆம் அதிகாரத்தில் உங்களை நாங்கள் சந்திப்போம். தொடர்ந்து வசனத்தை போதிப்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து தேவனோடு கூட இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்கள்கிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.